நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் வாய் துர்நாற்றம் பேசுனாங்கன்னா அங்கே வரைக்கும் நாற்று எடுக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அது பேசவே முடியாது. அதுக்கான மருத்துவம் காட்டாமணக்கு, வெத்தலை, அன்னாச்சிப்பூ, ஜாதிக்காய், ஆட்டுப்பால், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வாய் துர்நாற்றம் குடல் புண்ணு, அல்சர் புண்ணு உள்ளவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும். குடலில் புண்ணு இருந்துச்சுன்னா தான் வாய் துர்நாற்றமே வரும். அதிக நேரமாக மாமிச உணவுகள் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிக்க மாட்டாங்க. அந்த வாயில் பல்லு இடுக்குகளில் மாமிச உணவு துணுக்குகள் சிக்கிடுச்சுனாக்கா அதை குத்தி குத்தி எடுத்து ஈறுகளில் ரத்தம் அழிகிறது. அந்த மாதிரி அடிக்கடி இரத்த கசிவு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் வரும். குடிக்கிறவங்களுக்கு, போதைப் பொருள் போடுறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே குடல் புண்ணு கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குடல் புண்ணு ஆறுச்சுனாக்கா வாய் துர்நாற்றமும் போயிடும். வாய் துர்நாற்றம் போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். காட்டாமணக்கு இலை, இது கூட 2 வெற்றிலை அரைச்சி எடுத்த சாறு, இப்போ இது கூட கிராம்பு, சாதிக்காய், அன்னாச்சிப்பூ, இது 3ஐயும் நல்லா இடித்து ஜலிச்சு பொடியாக வச்சுருக்குறோம். இந்த பொடியை நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும். வாய் புண்ணும் ஆறும், வாய் துர்நாற்றமும் போகும். அதே நேரத்தில் குடலில் இருக்கிற புண்ணு ஆறுச்சுனாக்கா எப்போவுமே அவங்களுக்கு வாய் துர்நாற்றம்ன்றது வராது. ஆட்டுப்பால் ஒரு 20 மில்லி அளவுக்கு கிடச்சதுனாலும் ஆட்டுப்பால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இது நீங்கள் வாயில் நல்லா கொப்பளித்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம். முதல்ல புண்ணு அதிகமாக இருக்கிறதுனால வாய் ரொம்ப துர்நாற்றம் வீசுதுனாக்கா கொஞ்சமாக கொப்பளித்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு கீழே துப்பிடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு அதை நீங்கள் முழுங்கிட்டிங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணும் ஆறும், வாயில் இருக்க புண்ணும் ஆறி போயிடும். துர்நாற்றம்ன்றதே இருக்காது. வாய் துர்நாற்றத்துக்கு காட்டாமணக்கு, வெத்தலை, கிராம்பு, ஜாதிக்காய், அன்னாச்சிப்பூ, ஆட்டுப்பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே வாய் கொப்பளித்து உள்ளே முழுங்கிற வேண்டியதுதான். இது அப்படியே உள்ளே முழுங்கியாச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்கள் எவ்வளோ இருந்தாலும் ஆற ஆரம்பிச்சுன்னா அப்புறம் வாயில் துர்நாற்றம் வராது. வாய்ப்புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.